உண்மையிலேயே ஒரு வகையில அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி ஒரு ஹியானத் என்ற மோசடித்தன்மையோடு மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்ட நிலையில் வாழ்வதை விட ஒரு குழந்தைத்தனமாக வாழ்ந்து அவன் இறந்து போகும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரிய பரக்கத்தை ஏற்படுத்திடுவான். ஒரு அழகான ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய, மனித உள்ளங்களில் படிந்திருக்கக்கூடிய கவலைகளை வடுதெரியாமல் பிடுங்கி எறியக்கூடிய ஒரு அற்புதமான வசனத்தை தான் பல வாரங்களாக பார்த்து வருகிறோம். வலா தஹினு வலா தஹ்ஸனு, நீங்கள் துக்கப்படவும் தேவையில்லை, கவலைப்படவும் தேவையில்லை. அன்துமுல் ஆலவும், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். இன்குன்தும் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்ற அற்புதமான வசனம். முதல்ல இந்த பரைஷான் கவலைகள் எதனால ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு வரவேண்டிய அல்லாஹ்வுடைய அருள் தடைபடும் போது கவலை வந்துடும். ரப்புல் ஆலமீன் சந்தோஷத்தை அப்படியே கொடுப்பதற்காக ரப்புல் ஆலமீன் அவனை தேர்ந்தெடுத்து, இப்போ ஒரு அப்துல்லாவாக இருக்கிறான் என்றால் அந்த அப்துல்லாவுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வார காலங்கள் நல்லதை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி மலக்குகள் முடிவெடுப்பாங்க. ஆனால் அவன் செய்யக்கூடிய சில விஷயங்கள் கவனக்குறைவின் காரணமாக அவனுக்கு நேர இருக்கின்ற சந்தோஷங்கள் எடுபட்டு போகிறது. அதனால தான் கவலை பிறக்கிறது. அல்லாமா இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, 4 விஷயங்கள்ல ஒருத்தன் உஷாரா இருந்துட்டா போதும், அவனுக்கு வரவேண்டிய சந்தோஷத்துல தடையே இருக்காது, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிசுக்குல எந்த தடையும் இருக்காது, அதை தடுத்து நிறுத்தக்கூடிய எந்த சக்தியும் இருக்காது. முதலாவது சொல்லுவாங்க, அவங்க அதிகாலை நேரத்துல நௌமத்து சுபுடைய நேரத்துல தூங்குறது. சுபுடைய நேரத்துல ஃபஜ்ருக்கு பிறகு சில பேர் அப்படியே படுப்பாங்க, ஃபஜ்ரு தொழுத உடனே படுத்துடுவாங்க. சொல்லுவாங்க அவங்க, சூரியன் உதயமாகின்ற நேரத்தில் நீ துயில் புரிவது, தஸ்பீஹாத்தோடு எழும்பக்கூடிய அந்த சூரியன் இருக்குது பாருங்க, அந்த சூரியன் தஸ்பீஹோடு எழும்பும் போது நாம தஸ்பீ அற்ற நிலையில தூங்கிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா தரித்திரம், அதாவது வீட்டில் கஷ்டத்தை அது ஏற்படுத்துகிறது, ரிசுக்கில் தடையை அது ஏற்படுத்துகிறது. மலக்குகள் பிரத்யேகமான காலை நேர மலக்குகள் அள்ளி வழங்கக்கூடிய அமைதியை அள்ளி வழங்கக்கூடிய ஆனந்தத்தை அள்ளி வழங்கக்கூடிய மலக்குகள் கை நிரம்ப அதை அள்ளி கொண்டு வரும்போது தருத்தினியம் பிடிச்ச மாதிரி தூங்கிக்கிட்டு இருந்தான்னு சொன்னா அதை அப்படியே அழகாக தூக்கி கொண்டு போயிடுறாங்க, திருப்பி கொண்டு போயிடுறாங்க. மனிதனே எடுத்துக்கொள்வோமே, நல்ல ஒரு ஆப்சனுட்டி ஒரு இடத்துல இருக்குது, முக்காவாசி பானை பொங்கிடுச்சு, பானை பொங்குற நேரத்துல பானையை உடைச்சா எப்படி இருக்கும், அதே போல எல்லா வாய்ப்புகளும் வரங்களும் வந்து விட்டது, எல்லா வாய்ப்புகளும் வழிவாசல்களும் திறந்து விட்டது, ஜஸ்ட் கொஞ்சம்தான், அதை போய் எட்டி பிடிக்கிறதுக்கு முன்னாடி அத்தனையும் பாழா போகும்போது அவன் அடையக்கூடிய மன உளைச்சல் இருக்குது பாருங்க, அது சாதாரணப்பட்டதல்ல. அப்ப ஃபஜ்ருடைய நேரத்துல அல்லாஹ்வுடைய இபாதத்திற்காக சூரியன் எழும்பும் போது நீ தூங்கிய நிலையில இருக்கும்போது உனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம் கிடைக்காதுன்னு டிக்ளேர் பண்ணாங்க அல்லாமா இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதுக்கு அடுத்து சொன்னாங்க கஸ்லு, சோம்பேறித்தனம். என்ன உன்னையும் சோம்பேறித்தனம், ஒரு காரியத்தை செய்யறதுல முக்கியமாக இபாதத்துடைய விஷயத்துல படு சோம்பேறி. உலகத்தின் காரியங்கள்ல முனைப்போடு செயல்படக்கூடியவன் ஆகிரத்துடைய காரியங்கள்ல முடையாக இருக்கிறான், முடவனாக இருக்கிறான், சோம்பேறித்தனமாக இருக்கிறான். இந்த கசில் என்று சொல்லக்கூடிய சோம்பேறித்தனமும் காலம் முழுக்க அவனை கவலைக்குள்ளாகவே வாழ வைக்கும். அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. மூணாவதாக சொன்னாங்க கில்லத்து ஸலா, தொழுகையில குறைவாக தொழுவது. 5 கால தொழுகை தான் அவனுக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது, 5 நேர தொழுகை அவனுக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 நேர தொழுகையை 2 நேரமா தொழுகிறது, 3 நேரமா தொழுகிறது, நேரம் கிடைக்கும் போது தொழுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த வார முசல்லிகளை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவன் வாழ்க்கையில எதுவுமே தொட முடியாது. ஃபஜ்ருக்கு வந்தா அசர் கிடையாது, அசருக்கு வந்தா மக்ரிப் கிடையாது, மக்ரிப்க்கு வந்தா இஷா கிடையாது. கில்லத்து ஸலா, தொழுகையில எப்போ ஒருத்தன் குறைவை ஏற்படுத்துறானோ அவனுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை மலக்குகள் கொண்டு வந்தாலும் இந்த செயல்பாடின் காரணமாக
கொண்டு வந்த மலக்குகள் அவனுக்கு அதை கிடைக்க செய்யாமலேயே செய்கிறார்கள், எடுத்து சென்று விடுகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாலாவதாக அவங்க சொன்னாங்க, ஹியானா, மோசடித்தனம், கள்ளம் கபடத்தோடையே பார்க்கிறது யாரையும். அந்த தெளிந்த மனம்னு சொல்லுவாங்க. 10ஆம் பசலியா இருக்கலாம், அது பரக்கத்து. சில பேர் ஏன்டா இப்படி 10ஆம் பசலியா இருக்கிற, ஏன்டா உலகம் தெரியாதவனா இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த சொல்லப்படக்கூடிய நபர் பாக்கியசாலின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உள்ளத்துல அவனுக்கு எதுவுமே இருக்காது, குழந்தைத்தனமாவே இருப்பான். அவன் உள்ளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ராஹத் பெற்றதாக ஆக்கி விடுகிறான்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு நபர்கிட்ட இந்த மாதிரி ஒரு தன்மை உள்ளவர்கிட்ட பேசி கொண்டிருக்கும் போது அவங்க சம்பந்தப்பட்ட ஒருத்தர் வந்து அவரை சொல்றாரு, இப்படி இருக்கிறாப்புல அப்படி இருக்கிறாப்புலன்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, சம்பந்தப்பட்டவர் சொல்றாரு, அந்த 10ஆம் பசலின்றவர் சொல்றாரு, மவுத் வரைக்கும் நான் இப்படி தான் இருக்கணும், யாரை பத்தியும் தப்பான எண்ணம் கொள்ள வேண்டாம், எனக்கு பெரிய அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய சாதனை படைக்க போறது கிடையாது, ஒவ்வொருத்தன் இப்படி இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு புலன் விசாரணை பண்ணி எனக்கு ஒன்றும் பெரிய பட்டயம் ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது, எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய சாதனை சிற்பி அப்படின்ற ஒரு பட்டம் ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது, உலகத்தை நான் அறியாம இருந்தே நான் மௌத்தா போறது எனக்கு பெஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. உண்மையிலேயே ஒரு வகையில அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி ஒரு ஹியானத் என்ற மோசடித்தன்மையோடு மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்ட நிலையில் வாழ்வதை விட ஒரு குழந்தைத்தனமாக வாழ்ந்து அவன் இறந்து போகும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரிய பரக்கத்தை ஏற்படுத்திடுவான். குழந்தை மனங்க அவருக்கு, சார் நல்ல மனுஷன் சொல்றோமா இல்லையா, இவ்வளவு பாராட்டுறோம், அவனா அவன் ஒரு மனிதனா, யாரைத்தான் அவன் விட்டு வச்சான் அப்படின்றதுக்கும் யாரையும் தப்பா பேச மாட்டார், நல்ல மனுஷன், எல்லாரையும் நம்புவார், ஒரு குழந்தை மனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு தன்மை உள்ளவனை ஏமாத்துறதுக்கு யாருக்கும் மனசு கொடுக்க மாட்டான். ரப்புல் ஆலமீன் அவனை பாதுகாக்கும் போது யார் ஏமாத்த முடியும்? அப்பாவியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்ல வேணா அவர் ஏமாந்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கிடைக்க வேண்டிய ரிஸ்கிலோ அவனுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷத்திலோ ஒரு துளி கூட கம்மி பண்ண மாட்டான். அல்லாஹ் அவனுக்கு அள்ளி கொடுப்பான். கிரிமினல் மைண்டாக யோசிப்பவனுக்கு கொடுப்பதை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல மனம் படைத்த மோசடித்தன்மை இல்லாத அம்மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருட்பாக்கியங்கள் அனந்தம் சகோதரர்களே. அதனால்தான் இப்னு கய்யூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, 4 விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய ரிஸ்கை தடை செஞ்சிடும், சந்தோஷத்தையும் தடை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கவலைகளும் கஷ்டங்களும் எதனால ஏற்படுதுன்னு சொன்னா அதனுடைய பிறப்பிடம் வந்து பாவங்கள் தான். கவலைகள் கஷ்டங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமா இல்லையா, அதனுடைய பிறப்பிடமே வந்து பாவங்கள் தான் சகோதரர்களே.